ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சேலப்பாடி ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 1050 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 954 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு தரமான ஒரு மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. இந்த வீட்டோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் திருச்சி ஹைவேஸில் இருந்து கரெக்டாக ஒரு 400 to 500 மீட்டர் டிஸ்டன்ஸில், இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஓம் சக்தி கோயிலுக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய சீலப்பாடி கட் ரோட்டுக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்கு. ரோட்லேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே வந்து நமக்கு ஹை கேஜில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருதுங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550 அடியிலையும், வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் போரு. அதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு LED லைட்டு கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்யூட் போர்டுமே வந்து ராஜநிலைக்கு பக்கத்துலேயே நமக்கு கிடச்சிருது. ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுனாலும் கூட நம்ம வெளியிலேருந்தே ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் தான். மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டு கீழே அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப் மெத்தடில். அதுக்கு கீழே கம்ப்ரஸர் மோட்டர் வைக்கிறதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அடிஷ்னலாக நமக்கு ஒரு மாடர்ன் 2BHKவை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜனலாக 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16x12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்காக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் கனெக்ஷன் இல்லை, லைட் கனெக்ஷனோட அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து டியூப்ளெக்ஸ் வில்லாவில் தான் நல்லா லென்த்தான வந்து விண்டோஸ் வைப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து நமக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து 12x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிது. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டோட நார்த்து அண்டு ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கேபினெட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ரெடி ஆகிருங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனோட வாலில் நமக்கு லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து அடிஷ்னலாக செல்ஃப்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் தான். 2 டோருமே நமக்கு ரெடிமேட் டோராக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான இதுதான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடைச்சது. அதே போல் இந்த பெட்ரூமில் நமக்கு UPS வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நமக்கு வந்து AC ப்ரொவிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல்
தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பீரோ டைப் மெத்தடில் பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. வெளியில் கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே நமக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக குமுளில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. 2 பெட்ரூம்லேயும் வந்து ஏசி ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த 2 பெட்ரூம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் தான் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான வீடுங்க. நம்ம சீலப்பாடியிலேருந்து ஓம் சக்தி கோயிலில் தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னா மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக நமக்கு 6வது ஃப்ளாட்டாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் வந்து வீடுகள் வந்து அதிகமான குடியிருப்பு பகுதிகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இங்கிட்ட சதுரடியோட ரேட்டு 1650 ரூபாய்க்கு மேலே தான் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது நமக்கு 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆவரேஜாக நமக்கு அந்த 50 ரூபாங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க. பட் நெகோஷியபிள் தான். மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்த பிச்சு மாதிரி ஒரு டிசைனிங்கில் சிஎன்சி கட் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட டெரஸ் தான். இந்த டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெயில் காலத்துலேயும் வீடு வந்து நமக்கு கூலிங்காக தான் இருக்கும். ஓவர் ஹீட் வந்து இருக்காது. அந்த பர்பஸில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீலப்பாடியில் லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து காட்டுறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.